vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 18 இன்னிங்ல ஆடுறாங்க. இந்தியா ஸ்குவாடு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இந்தியாவோட பேட்டிங் லைனப் வந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 4 வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, KL ராகுல் இருப்பாரு, SSC ஜெய்ஸ்வால் இருப்பாரு, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில். இப்போ சுப்மன் கில் வந்து நம்பர் 3 ஆட போறாரா இல்லை நம்பர் 4 ஆட போறாராங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சுப்மன் கில் வந்து நம்பர் 4க்கு தான் எல்லாரும் போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுப்மன் கில் வந்து நம்பர் 4ல தான் ஆடணும். ஏன்னா கேப்டன்ஸ்னா நம்பர் 4ல தான் ஆடுவாங்க எப்பயுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுதான் காலமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு விராட் கோலியா இருக்கட்டும், ஒரு சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்பர் 4 தான் ஆடிருக்காங்க கேப்டனா இருந்து. என்ன மாதிரி ஆட போறாருன்னு தெரியல சுப்மன் கில். சுப்மன் கில்லோட பிளேஸ் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நம்பர் 3 நம்பர் 4 ஆன்ட்டு. ஆனால் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேரும் கன்ஃபார்மாக இருப்பாங்க. நம்பர் 5 வந்து கருண் நாயரா இருப்பாரு. நம்பர் 6 நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7 வந்து ரிஷப் பந்த். நம்பர் 8 ஜஸ்பிரித் பும்ரா. நம்பர் 9 வந்து முகமது சிராஜ். நம்பர் 10 வந்து பிரசாந்த் கிஷன்ங்க. நம்பர் 11க்கு தான் வந்து கருண் நாயர் விளையாடுவாரா இல்லை ரவீந்திர ஜடேஜா விளையாடுவாரா என்னன்னு தெரியல. இல்லைன்னா வந்து அவங்க வந்து ஷர்துல் தாக்கர் விளையாட வைக்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு. கௌதம் கம்பீர் வந்து எப்படி வேணா எடுத்துட்டு போவார் டீமை. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்னா எடுப்பாரு. அவருக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஏற்கனவே நிறைய ஒரு மீட்டிங்லையும் சொல்லியிருக்காரு, பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. அதனால இந்த டெஸ்ட் வந்து எப்படி 11 இருக்கும், பிளேயிங் 11 இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டீம் வந்து எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் ஆடுவா, இல்லை ஒரு ஸ்பின்னர் ஆடுவாங்களா, இல்லை ஸ்பின்னரே ஆடாமல் ஷர்துல் தாக்கூரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆட வச்சுருவாங்களா என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலாந்து ஸ்குவாடையும் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஸ்குவாடு வந்து சூப்பராக இருக்குது. இங்கிலாந்து ஸ்குவாட்லேயும் வந்து நிறையா பவுலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இங்கிலாந்து ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது ஹரி ப்ரூக், பென் ஸ்டோக்கு, ஜாக் கார்லே, ஷோல் பஷீர், கிறிஸ் ஓக்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. கிறிஸ் ஓக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலரு. ஏன்னா இந்தியா A vs இங்கிலாந்து ஏலையும் நல்லா விளாண்டுருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் இங்கிலாந்து ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஜாஷ் டிங்லிங் எடுக்காரு, அவரும் ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலரு. ஜெமி ஓவர்டன்னு, ஸ்மித்து சூப்பராக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. நல்ல ஸ்குவாடாக இருக்குது. ஆனால் ரெண்டு டீமும் பவுலிங் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜஸ்பிரித் பும்ரானா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கிலாந்துலேயும் சிராஜ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியா டீம் பவுலிங் வந்து நல்லா இருக்கு. இங்கிலாந்துக்கு வந்து பவுலிங் வந்து ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜஸும் நல்லா இருக்கும். கிறிஸ் ஓக்ஸ்லாம் நல்ல ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலரு. அவங்களுக்குலாம் நல்ல பவுலிங் இருக்காரு. ஜெமி ஓவர்டன் இருக்காரு. டவுன்லிங்கும் சூப்பராக பவுலிங் போடுவாருங்க. இந்தியா டீமை பொறுத்த வரையும் பவுலிங் நல்லா இருக்கு. ஆனால் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கிலாந்தில் செஞ்சுரி அடித்தவர் வந்து KL ராகுல் ஒரு ஆள் மட்டும் தான் இங்கிலாந்தில் இன்னி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இப்போ உள்ள கரண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அடிச்சிருக்காரு. ரிஷப் பந்தும் KL ராகுல் மட்டும்தான் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இப்போ உள்ள கரண்ட் டீமில். அதனால் KL ராகுல் தான் நல்ல பொறுப்பும் இதாக இருக்கணும், கான்ஃபிடென்ஸாகவும் ஆடணும். KL ராகுலுக்கு தான் பேர்டன் அதிகம். ரிஷப் பந்த் வந்து அவர் எப்படி விளையாடுவாருன்னு தெரியும். ஒரு அக்ரெசிவான பிளேயரு. அவர் அக்ரெசிவாக தான் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, ஸ்டாப்பும் பண்ண முடியாது. அவர் நேச்சுரல் கேமை அதுவும் ஆடிடுவார். சாய் சுதர்ஷனும் கருண் நாயரும் வந்து கவுண்டியில் போய் 100 அடிச்சிருக்காங்க. கவுண்டிக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால வந்து அவங்களையும் அந்த பிளேஸ் பண்ணி நல்லா விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினான ட்ராபேக் வந்து சுப்மன் கில் மேலே நிறையா இருக்குது ட்ராபேக்கு. அவர் வந்து ஓவர்சீஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஓவர்சீஸில் அவர் வந்து நான் ரன்னே அடிக்கிறது இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஓவர்சீஸில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இந்த சீரீஸ், ஏன்னா கேப்டனாக கூட ப்ரெஷர் இருக்கும் இப்போ. அதனால் ஓவர்சீஸ்லேயும் கொஞ்சம் நல்லா விளாட்ணும். அது இங்கிலாந்து மாதிரி ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்லாம் விளாட்றதுனா ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி வந்து நம்பர் 4 வர்றதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கும். அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சுப்மன் கில் கையில் தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி விளையாட போகிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து இந்தியாவுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டு டீமுக்குமே வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. யார் ஃபஸ்ட் டெஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கும். சுப்மன் கில் மேலே தான் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா கேப்டனும் ஓவர்சீஸில் வந்து நல்லா விளையாடாததுனால நல்ல ப்ரெஷர் வந்து சுப்மன் கில் மேலே தான் இருக்குது. ரெண்டு டீமுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. யார் ஃபஸ்ட் டெஸ்ட்டு வந்து ஜெயிப்பாங்கங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்